இவருக்கு ஒரு நாளைக்கு என்ன வேலைன்னு சொன்னா என்ன வேலைன்னு சொன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 பொய் சொல்லணும். ஓ 3 பொய் சொல்லணும். அதான் நாரத மகாமுனிவருக்கு பொய் சொல்றது அவனுக்கு பொழப்பாவே இருக்கு. வேற வழி கிடையாது. என்ன செய்ய? பொய் சொன்ன வாக்கு தானே போஷாப்புன்னு சொல்லியிருக்கான். என்னையா போஷாப்பு தெரியாதா உங்களுக்கு? அப்ப வந்து பொய் சொன்னா போஷணம் கிடையாதான். போஷணம் கிடையாதான். இப்ப வந்து அப்படி இல்ல. இப்ப பொய் சொன்னாதான் பொழைக்கவே முடியுது. பொழைக்கவே முடியும். அம்பு அவம்பா. சரி. அப்ப அன்றைய தினத்துல 2 பொய்ய சொல்லி 2 பொய் சொல்லி ஒரு பொய் சொல்லணும்னு சொல்லி கைலாசமலைக்கு வருகிறார். கைலாசமலைக்கு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வரும்போது நாரதர் மகாமுனிவர் என்ன செய்கின்றார்? எப்பா கைலாசமலைக்கு ஏறிக்கொண்டு இருக்கிறார். சரி. அப்ப கீழ இருந்து கலகலகலன்னு சிரிக்கிற சத்தமா கேக்கியா? எவ்வளவு சிரிச்ச மாதிரி எல்லாம் இருக்கு. எனக்கு அக்கா வந்து அக்கா தங்க 8 பேரும் 8 விதமா சிரிக்கா. 8 பேரும் 8 விதமா சிரிக்கா. இன்னிக்கோளி சிரிச்ச மாதிரி எல்லாம் இருக்கு. ஆமா. சாவ கடக்க கோழி இருக்கும் பத்தியா சிரிச்ச மாதிரி இருக்கு. இப்ப நாரதர் என்னடா சிரிக்கிற சத்தம் கேட்கணும் இப்படி எட்டி பாக்குறாரு. சரி. கீழ நாகலோக பட்டணத்துல இவ அக்கா தங்கச்சி 8 பேரும் என்ன செய்கிறா? என்ன பண்றா? சின்ன சின்ன வீடு கட்டி சிரிச்சு கொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறாளா? ஆமா. அவ 8 பேரோட அழக பாத்துட்டாரு நாரதர். அட்டகாளி 8 பேர் அழகையும் பாத்துட்டாரு. இவ யாராருக்கும் இப்பேற்பட்ட அழகா இருக்காள? ரதியா இல்ல ரதினின் கிளியா? ஓ அப்படி. தெரியலையே இவா எவ்வா இவா அழகா இருக்காள. உங்க மனைவி மாதிரி இருக்குமா? அவ இனி இடுப்பு அடுப்பு மாதிரி டாரஸ் வண்டி மாதிரி. டாரஸ் வண்டி மாதிரி இருக்காளா? ஏய் எம்மா பக்கம் இருக்கா. வரும்போது கூட்டி வந்தியலோ? வரும்போது இப்படித்தான் வந்தாயா. அப்படினே. என்னதான் சாப்பிடுதாலோ தெரியல. ரேஷன் அரிசி கூட விட மாட்டேக்காவ. மொச்சிருவா. என்ன செய்ய? அப்படித்தான் இருக்கும். ஒரு டயத்துக்கு ஆமா. இவ்வளவு ஆனோம். இப்ப நாரதர் மகாமுனிவர் எட்டி பார்த்து இவருடைய 8 பேருடைய அழகை கண்டு அப்படியே கைலாச மலைக்கு வராரு. ஆமா. கைலாசத்துல வந்து பார்த்தா அங்க பார்வதி அம்மா தன்னந்தனியா சிரிச்சு கொண்டு இருக்கு. தனிமையிலே சிரிக்கிறாங்க. நாரதர் நினைக்கிறாரு அவ 8 பேர் கூடி இருந்து சிரிச்சா ஒரு நியாயம் இருக்கு. இங்க பார்வதி அம்மா தன்னந்தனியா சிரிக்கிறாங்களே என்ன காரணமா இருக்கும்? என்னமா இருக்கும் இது? பார்வதி அம்மா கிட்ட ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி சண்டை இழுத்து விடுவோமே சரி என்று சொல்லி பார்த்தார் நாரதர். நாரதர் பார்த்தபோது அம்மா அம்மா பார்வதியே பார்வதியே அடியே வார்த்தை சொல்லுகிறார். அம்மா பார்வதியே பார்வதியே அடியே வார்த்தை சொல்லுகிறார். அம்மா அம்மா பார்வதியே வார்த்தை சொல்ல கேளு. சண்டை இழுத்து விடணும். இன்னைக்கு பார்வதா தேவி ஒற்றுமையா இருக்க கூடாது. சண்டை இழுத்து விட வேண்டும் என்று சொல்லி பார்வதி நாரதா ஒரு நாளும் இல்லாத திருநாள் இன்னைக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே தன்னால. நாரதா ஆமா என்னுடைய சிரிப்பின் மகிமை என்னவென்று தெரியுமா? மகிமை என்னம்மா? அந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் தென்னாட்டுடைய சிவனே போச்சு எந்நாட்டவருக்கு இறைவா போச்சு என்று சொல்வார்கள் அல்லவா? ஆண்டவன் படைத்த பரம்பொருளிடத்திலே நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். என்ன? இந்த உலகத்துல 7 14 உலகத்துக்கும் படியலக்க போறீங்கள் அல்லவா சுவாமி? 7 14 உலகத்திற்கும் நீங்க படியலக்க செல்லக்கூடிய நேரத்தில் சரி உங்கள் மனைவியாகப்பட்ட பார்வதி போல இந்த பார் உலகத்தில் ஏதேனும் பெண்கள் அழகா இருக்கிறதா என்று கேட்டேன். அதுக்கு பார்வதி பகவான் என்னமா சொன்னாரு? பகவான் என்ன கூறினார் தெரியுமா? அடி பெண்ணே பார்வதி என்னங்க ஏ பார்வதி இந்த உலகத்துல நீ ஒருத்தி தான் அழகுன்னு சொல்லிட்டாரு. பகவான் சொன்ன வார்த்தை எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சந்தோஷமா இருந்துச்சா? அடேங்கப்பா என்ன பஞ்சத்துல அடிபட்டு கிடக்கும் போது 1 கிலோ உளுந்தரிசி சாப்பாடுக்கு சோறு கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி இருந்துச்சா? அப்படி இருந்துச்சு. அம்மா பார்வதி நீங்க ஒருத்தி தான் அழகுன்னு சொல்லி உங்க மனதுல என்னாதீங்க. உங்களை விட 8 பெண்கள் எண்மடங்கு அழகாக இருக்கிறா. உன்னை விட 8 பெண்கள் அழகா இருக்கான்னு சொல்லி நாரதர் மகாமுனிவர் சண்டை இழுத்து விட்டுட்டு தீப்பெட்டியில தீப்பிடிக்க வைக்கிறார். ஆமா சரி. ஆனா அந்த நாரதர் என்ன போய் சொன்னாலும் அது நன்மையில தான் முடியும். அப்படி இருக்கா பாருங்க. சரி என்னடி அம்மா நான் கம்பெனி கொடுக்கிறேன். நான் நல்லா இருக்கேனா? சூப்பரா இருக்கேன். அந்த சூரிய வம்சத்துல வர சோடி மாதிரி
இல்ல சிறை போடுங்க. சிறை போடணுமா? சரி. அப்போ நாரதர் மகாமுனிவர் சண்டை இழுத்து விட்டுட்டு கிளம்பிட்டார். சரி. இப்ப பார்வதி அம்மாளுக்கு ஒரே கடும் கோபத்துல இருக்கா. ஆமா. நம்ம ஆண்டவன் நம்ம கிட்ட நாம ஒருத்தி தான் அழகுன்னு சொன்னாரு. நாரதர் என்னன்னா என்ன விட 8 பெண்கள் அழகா இருக்கான்னு சொல்லுறாரு. இன்னைக்கு பகவான் வரட்டும், ரெண்டுல ஒண்ணு பார்த்தே ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட கூடாது என்று பார்வதி அம்மாள் கோபத்தோட இருக்க, ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படி இறந்தகளை போடு பார கைலாசத்திற்கு வந்த பொழுது பகவானுக்கு தினந்தோறும் பாத பணிவிடை செய்வான். அன்னைக்கு பாத பணிவிடை கூட செய்யாம தலைய விரிச்சு போட்டு இருக்கா. தலையில ஒரு பூ வச்சாலா, நெத்தியில ஒரு பொட்டு வச்சாலா, பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். என்ன பண்றாரு? அம்மா பார்வதியே 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 ஈசனோட வார்த்தை கேளு, வார்த்தை கேளு, வார்த்தை கேளு. பார்வதியே பார்வதியே இப்போ மௌனமா இருக்கிறியம்மா, என்ன காரணம்? ஆண்டவா, நான் போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க? தாங்களிடத்துல ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். என்ன? இந்த 7-14 உலகத்துல யார் அழகா இருக்கிறாங்க? நீ ஒருத்தி தான் அழகுன்னு சொன்னா, இப்போ என்ன கேள்வி உனக்கு? சுவாமி, அவ்வளவும் பொய்யா? நான் ஒருத்தி தான் அழகுன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ நாரதர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? என்னை விட 8 பெண்கள் அழகா இருக்கான்னு சொல்லுதாரு. உண்மையை கூறி விட்டாரா? ஆமா. நாரத மகாமுனிவர் ஆண்டவா சொல்லுங்க. நான் அழகா 8 பெண்கள் அழகா? அம்மா பார்வதி. என்ன என்ன சுவாமி? ஆமா பார்வதி, உன்னை விட 8 பெண்கள் என் மடங்களாக இருக்கிறா. சரி. அவ யாரு தெரியுமா? யார் தெரியுமா? நாகலோக பட்டணத்தில் நாகராஜ மன்னனுக்கோ நாகக்கன்னி பெண்ணாளுக்கோ ஒரு பிள்ளைகளா உன்னை விட அழகோடு, உன்னை விட அழகோடு இருக்கிறார்கள் பார்வதி. நாகலோக பட்டணத்தில் நாகராஜனுக்கு நாகக்கண்ணிக்கும் பிறந்த பிள்ளைகள் தான். அக்கா தங்கச்சி 8 பேரு. நாகலோக பட்டணத்துல இருக்கிற மாரியம்மா, முப்படாதி, காளியம்மா, முத்தாரம்மா, உச்சினி மகளி, அக்கினி மாறி, அனல் மாறி, இப்படின்னு சொல்லி அக்கா தங்கச்சி 8 பேரு இருக்கிறா. அவதான் உன்னை விட அழகோடு இருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொன்ன பொழுது சொல்லக்கூடிய நேரத்தில் ஆதிசக்தி பார்வதியானவள் என்ன செய்கின்றார்? ஒரே கவலை. ஆண்டவா, அவ 8 பேரு என்ன விட அழகா இருக்கான்னு சொல்லுறீங்கல்ல, அவ 8 பேரு இப்ப நான் உடனே பார்த்தாகணும். அம்மா பார்வதி, என்ன அவ இருக்கிறது எங்க? அம்மா அவ இருக்கிறதோ நாகலோக பட்டணத்துல இருக்கிறா. சரி. நாகலோக பட்டணம்னு சொன்னா அது பேர் விட்ட தேசம் தெரியுமா? நாகங்கள் வசிக்கக்கூடிய இடம். 10 கடலுக்கு அப்பால் வசித்து வரக்கூடிய இடம் தான், அதுதான் நாகலோக பட்டணம். ஆமா. அந்த நாகலோக பட்டணத்தில் வசிக்கக்கூடியது எல்லாமே நாகங்கள். ஆமா. இந்த பூலோகத்துல எப்படி கருமனிதர்கள், செம்மனிதர்கள், அந்த மனிதர்கள், இந்த மனிதர்கள் வசிக்கிறோமோ அதே போல அந்த நாகலோக பட்டணத்துல வசிக்கக்கூடியது நல்ல பாம்பு, கெட்ட பாம்பு, அந்த பாம்பு, இந்த பாம்பு, ஜார பாம்பு, பச்சை பாம்பு, கொம்பர மொக்கம், கங்கர மொக்கம், எல்லா அமுக்கணும் வசிக்கும். அதே போல பாம்புகள்லாம் அங்க இருக்கு. இங்க எப்படி மனிதர்களா வசிக்கும்? ஆமா. அக்கானா, தம்பி, அண்ணன், தங்கச்சி, மாமா, சித்தப்பாவோட இருக்கும். அதே போல அங்க இருக்கு பூரா சொக்கார பாம்பு, நாகங்கள். அந்த நாகலோக பட்டணத்திலே ஒரு பாம்பு இருக்கு பாரு, கொம்பேரி மொக்கம். கொம்பேரி மொக்கம், மொக்கம் மொக்கம் இருக்கும், தவளை மாதிரி இருக்கு. ஆமா. சரி, அதான் பாத்துக்கோ. ஆமையா. இப்படி நாகலோக பட்டணத்தில் அக்கா தங்கச்சி 8 பேரும் அழகோடு வாழ்ந்து வருகிறாளே.